Hello students. Today we will see about stoichiometry in basic concepts of chemistry and chemical calculations. Unit 1. So stoichiometry வேதி வினைக்கூறுகளின் விகிதம். So stoichiometry னா என்னன்னு பார்க்கலாம். So stoichiometry னா என்னன்னா, it gives the numerical relationship between chemical quantities in a chemical equation. So ஒரு chemical equationல ஒரு numerical relationship. So for example, இப்போ 1 carbon 1 oxygen அப்போ 1 carbon dioxide produce ஆகுது. For example, இப்போ நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற இப்போ கேக்காக இருக்கட்டும், ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரவை இல்லை நம்ம கேசரி பண்ணாலோ, ஸோ ஒவ்வொரு அமௌண்ட், ஸோ எவ்வளோ கப் ஆஃப் ரவை எடுக்கணும், எவ்வளோ சுகர் எடுக்கணும், எவ்வளோ வாட்டர் எடுக்கணும், ஸோ எவ்வளோ கீ எடுப்போம், இது எல்லாமே நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ரேஷியோவில் இருந்தால் தான் அந்த கேசரியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த கேசரியும் நம்ம நினச்ச அளவு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு கப் ரவை எடுத்தோன்னா சுகர் வந்து 2 கப் எடுப்போம், கீ வந்து 1/2 கப் எடுப்போம். ஸோ அப்போ வாட்டர் 3 கப் எடுப்பீங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு கிடைக்கிற கேசரி வந்து 6 கப் கிடைக்கும். ஸோ இப்போ அட் த சேம் டைம் இப்போ 3 கப் ஆஃப் கேசரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ எவ்வளோ கப் ஆஃப் ரவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1/2 கப். அதாவது 1 கப் ரவையில் 6 கப் கேசரி வந்துச்சுன்னா 3 கப் ஆஃப் கேசரி வரணும்னா 1/2 கப் ரவை இருந்தால் போதும். இப்போ 1/2 கப் ரவை, சுகர் 1 கப், வாட்டர் 1.5 கப் எடுத்தோன்னா 3 கப் கேசரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ரேஷியோ. அந்த ரேஷியோவில் பர்டிகுலர் ரேஷியோவில் இருக்கும்போது அதோடைய ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் சரி, இப்போ கேக்னாலும் சரி, ஸோ நம்ம அந்த ரேஷியோவில் பர்டிகுலர் ரேஷியோவில் கொடுத்தோன்னா தான் அந்த ஸ்வீட்ஸ் வந்து நம்மளுக்கு அதோட ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதே போல் இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன், ஒரு ரியாக்ஷன் எடுத்தாலும் அதோட ரியாக்டன்ஸ் நம்ம அந்த பர்டிகுலர் ரேஷியோவில் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் அந்த கரெக்ட் ரேஷியோவில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னா என்னென்னா, தட் இஸ் இன் கிரீக் வேர்ட் ஸ்டாக்கியோன்னா என்னென்னா எலமெண்ட், மெட்ரான் அப்படின்னா மெஷர். அப்போ இந்த எலமெண்ட்டை கரெக்டாக மெஷர் பண்ணுறது, தட் இஸ் தட் ஸ்டாக்கியோமெட்ரி கிவ்ஸ் த நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் between chemical quantities in a balanced chemical equation. ஸோ கிரேக்க மொழியில் ஸ்டாக்கியான் அப்படின்னா தனிமம் அப்படின்னு சொல்லுவோம். மெட்ரான் அப்படின்னா அளவீடு, அதாவது வேதி வினைக்கூறுகளின் விகிதமானது ஒரு சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாட்டில் வேதி வினைப்பொருள்களுக்கு இடையிலான எண்ணியல் தொடர்பினை தருகிறது. ஸோ அது ரியாக்டண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அப்போது எவ்வளோ அந்த நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப், எவ்வளவோ ரியாக்டன்ட் ஆட் ஆச்சுன்னா எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், எவ்வளோ. ஸோ இப்போ நம்ம வந்து அதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மோல் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ 1 மோல் ஆஃப் கார்பன், அதாவது இதில் எழுதியிருக்கிற நம்பர் தான் அந்த மோல். ஓகே, நம்மளுக்கு முன்னால் இப்போ 2C அப்படின்னு எழுதியிருந்தோன்னா 2 தான் அதோட 1 மோல். இங்கே வந்து நம்மளுக்கு 1 எழுதலை அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ 1 கார்பன் 1 ஆக்சிஜன் gives 1 mole of carbon dioxide. So 1 mole of carbon reacts with 1 mole of oxygen to form 1 mole of carbon dioxide. So அப்போ அதை நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா, 1 mole of carbon gives 1 mole of carbon that is equal to 1 mole of oxygen that is equal to 1 mole of carbon dioxide. அந்த ஈக்குவல் டுங்கிறது வந்து 3 லைன் போடுவோம். So that means that is symbol means, so equilibrium means, அதாவது stoichiometrically equal to, the symbol வந்து என்ன சொல்லுவோம்னா stoichiometrically equal to.
இது என்னன்னா வேதி வினைக்கூறு விகித அடிப்படையில் சமம். ஸோ அதுக்கு தான் இந்த 3 lines. ஓகே, ஸோ இதுதான் ஸ்டாக்கியோமெட்ரி. ஸ்டாக்கியோமெட்ரினா அந்த ஒரு நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரியாக்டன்ஸ் அண்ட் த ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் ஒன் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஸோ மீத்தேன் CH4 + 2O2. ஸோ மீத்தேன் வந்து ஆக்சிஜனோட பேன் ஆகுறப்போ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ மீத்தேன் gas, in the presence of oxygen it burns to form carbon dioxide and water. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா CH4 முன்னால் 1 இருக்குது, O2 முன்னால் 2 இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு முன்னால் 1 இருக்குது, வாட்டர் முன்னால் 2 இருக்குது. அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுது? அதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா 1 mole of methane reacts with 2 moles of oxygen to form 1 mole of carbon dioxide and 2 moles of water. 2 mole. ஸோ அப்போ எவ்வளவு ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னால் இருக்கிற நம்பர் என்னது 1 2, கார்பன் டை ஆக்சைடு 1, வாட்டர் 2. அப்போ மோல் என்ன ரிலேஷன்ஷிப்பில் என்ன வரும்? அப்போ 1 mole of methane, 2 moles of oxygen, 1 mole of carbon dioxide, 2 moles of water. ஓகே, ஸோ அப்போ மாஸ் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ ஒரு மோல்னு சொல்கிறப்போ CH4. அப்போ CH4ஓட மாஸ் எவ்வளவு? கார்பனோடது 12 ப்ளஸ் ஹைட்ரஜனோடது 4 × 1 4. ஸோ இப்போ 12 + 4 16 grams. ஆக்சிஜன், ஸோ ஆக்சிஜன் 2 × ஸோ ஆல்ரெடி 2 moles இருக்குது. ஸோ ஆல்ரெடி 2 moles இருக்குது. ஸோ ஆக்சிஜன் மட்டும் பார்க்குறப்போ 2 × ஆக்சிஜனோட ஆட்டமோட weight 16. So, 2 × 16, that is 32. So, 32 × 2, that is 64 gram of oxygen. So, carbon dioxide, that is 1 carbon plus 2 oxygen, 2 × 16, 32 plus 12, 44 gram. So, carbon dioxide, water, so H2 2, oxygen 16, so 2 plus 16 18. So இது 2 molesங்கிறதுனால 2 × 18. ஸோ முதல்ல மாலிகுலர் வெயிட் எவ்வளோன்னு பார்க்கணும், மோலார் மாஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ இந்த மோலார் மாஸ், ஸோ அதோட இன்ட்டு எத்தனை மோல்ஸோ அத்தனை மோல்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா அவ்வளோ கிராம்ஸ். ஸோ அப்போ எவ்வளோ 16 grams of methane reacts with 64 gram of oxygen to form 44 gram of carbon dioxide. இப்போ 2 × H2O சொல்கிறப்போ 36 gram of water form பண்ணுது. அப்போ 16 gram of methane reacts with 64 gram of oxygen to form 44 gram of carbon dioxide and 36 gram of water. ஸோ இது நம்ம வந்து ரியாக்டன்ஸை கிராம் ஈக்குவலண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க, மாஸ் ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துருக்குறாங்க. இது ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஸோ ஒரு மோல் எப்போவுமே ஒரு மோல் வந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் ப்ராடக்ட், வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சொன்னோன்னா, ஸோ ஒரு மோல் இஸ் ஈக்குவல் டு 22.4 liters. ஸோ 1 mole இருந்துச்சுன்னா அது வந்து 22 லிட்டரில் பார்த்தோன்னா 22.4 liter. 2 moles சொல்கிறப்போ 2 × 24, 22.4, that is 44.8. ஓகே, ஸோ அப்போ 1 mole சொல்கிறப்போ 22.4, இங்கே 2 moles சொல்கிறப்போ அது 2 × 22.4. இப்போ 1 mole எவ்வளோ வால்யூம் அப்படின்னா 22.4 liters. ஸோ அப்போ இங்கே ரியாக்டன்ஸை கிராம்லேயே கொடுத்துருக்குறாங்க, ப்ராடக்ட்ஸ் மட்டும். The volume of the product, 1 mole of any gas occupy a volume of 22.4 liter at 273 Kelvin and 1 atmospheric pressure. So 273 Kelvin 0 degree Celsius 1 atmospheric pressure 22.4 liters வந்து அது ஆக்குப்பை பண்ணும் 1 mole of the substance. ஸோ அது எதுவாகவும் இருக்கலாம். ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ், அது மேபி சாலிட், லிக்விட், கேஸ், எனிதிங் எதுவாக இருந்தாலும் அதை ஆக்குப்பை பண்ணுறது 22.4 liters. ஓகே, So any gas, 1 mole of any gas வந்து எவ்வளோ ஆக்குப்பை பண்ணி பிளேஸ் ஆக்குப்பை பண்ணினா 22.4 liters. கேஸ் தான், சாலிட் லிக்விட் கிடையாதுமா.
ஸோ கேஸ் வந்து 22.4 liters ஆக்குபை பண்ணும். ஸோ எனி கேஸ். ஓகே, ஸோ அப்போ 16 gram of methane reacts with 64 gram of oxygen to form எவ்வளவு 22.4 liters of carbon dioxide, 44.8 liters of water. ஸோ இப்போ வால்யூம் ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா, ஸோ இது மாஸ்க்கும் வால்யூம்க்கும் ரிலேஷன்ஷிப். இப்போ வால்யூம் ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா, ஸோ ரியாக்டன்ட் டு வால்யூம், ப்ராடக்ட் டு வால்யூம். ஸோ இப்போ ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா 1 மோல்ங்கிறப்போ 22.4 லிட்டர். ஸோ 2 mole ஆஃப் ஆக்சிஜன் சொல்கிறப்போ 2 × 22.4, தட் இஸ் 44.8 கிராம். ஸோ 1 mole சொல்கிறப்போ இங்கே 22.4 லிட்டர்ஸ், இங்கே 2 mole ஆஃப் வாட்டர்னு சொல்கிறப்போ 44.8 லிட்டர்ஸ். அப்போ எப்படி 22.4 liters of methane reacts with 44.8 grams liter of oxygen to form 22.4 liters of carbon dioxide and 44.8 liters of water. ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெரியணும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான் ரிலேஷன்ஷிப், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 mole is equal to 1 moleங்கிறது ஆல்மோஸ்ட் அதோடைய மாலிகுலர் வெயிட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஆட்டமாக இருந்துச்சுன்னா அது அட்டாமிக் வெயிட்டாக இருக்கும். ஸோ 1 மோல்னு சொல்கிறப்போ அதோட மாலிகுலர் வெயிட் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் அல்லனா மாலிகுல்ஸ். வால்யூம்னு பார்த்தீங்கன்னா 22.4 லிட்டர்ஸ். இதை நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா என்ன கொடுத்தாங்கனாலும் என்ன கேட்டாங்கனாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எதுக்கு ஈக்குவேட் பண்ணால் 1 mole தட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் இல்லைனா அட்டாமிக் வெயிட் தட் இஸ் ஈக்குவல் டு 6.023 × 10⁻23 that is equal to liters னு சொன்னோம்னா 22.4 liters. ஸோ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன கேட்டாங்கனாலும் நம்ம செஞ்சிடலாம். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1 ஆப்பிள் 5 rupees, அப்போ 10 ஆப்பிள்ஸ் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம், 1 ஆப்பிள் 5 rupees. அப்போ ஆப்பிள் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, 1 ஆப்பிள் 5 rupees. ஹவு மெனி, அதாவது how much is 10 apples அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ 1 ஆப்பிள் 5 rupees, 10 ஆப்பிள் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ நம்பர் என்ன எழுதுவோம், 1 ஆப்பிள் தட் இஸ் ஈக்குவல் டு 5 rupees. 5 rupees ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அகெயின் என்ன எழுதுவோம், 10 apples is equal to, ஸோ 10 × 5 மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஸோ இந்த சேம் வே இங்கேயும் நம்ம என்ன செய்யணும், என்ன கேட்குறாங்களோ அதை ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம எழுதணும்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஹவு மெனி மோல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் required to produce 10 moles of ammonia. The balanced stoichiometric equation for the formation of ammonia is the equation கொடுத்துருக்குறாங்க. ஸோ 10 மோல் அமோனியாவை உருவாக்க எத்தனை மோல் ஹைட்ரஜன் தேவை? அமோனியா உருவாகுதலுக்கான சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, ஸோ ஈக்குவேஷன் N2 + 3H2 gives 2NH3. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, என்ன how many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia. ஸோ கேட்டிருக்கிறது ஹைட்ரஜன், moles of hydrogen ரைட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் மோல்ஸ் ஆஃப் அமோனியா எது கொடுத்துருக்காங்க, 10 moles ஆஃப் அமோனியா. அப்போ அதை லெஃப்ட் சைடில் எடுத்துக்கோங்க. அப்போ 10 moles ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்போ முதல்ல வந்து நம்ம ஈக்குவேஷன் படி நம்மளுக்கு என்ன கணக்கு வருது, 2 moles ஆஃப் அமோனியா எவ்வளோ ஹைட்ரஜன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, 3 moles ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ ஃபர்ஸ்ட் அதுதான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனது இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை லெஃப்ட் சைடில் எடுத்துக்கோங்க, எது கேட்டிருக்காங்களோ அதை ரைட் சைடில், ஹைட்ரஜன் தான் கேட்டிருக்காங்க அதை ரைட் சைடில் எழுதிக்கோங்க. அப்போ 2 moles ஆஃப் அமோனியா is used to produce 2 moles of ammonia is produced by 3 moles of hydrogen. Allana to produce 2 moles of ammonia 3 moles of hydrogen are required. Allana 2 moles of ammonia is produced from 3 moles of hydrogen. Appo 10 moles of ammonia can be produced by appo enadhu 10 × 3. So idan cross multiply pannu 10 × 3 divided by 2, 10 × 3 divided by 2, 2 ஆல மல்டிப்ளை கேன்சல் பண்ணோன்னா 3 × 5 that is 15 moles. ஸோ இது நார்மலாக நம்ம 2 ஆப்பிள்ஸ் வந்து 3 rupees. அப்போ 10 ஆப்பிள்ஸ் எவ்வளவு அந்த மாதிரி கணக்கு தான். ஓகே, 2 moles ஆஃப் அமோனியா வந்து 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ 10 moles ஆஃப் அமோனியா எவ்வளோ ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 2 moles ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் ரெக்யர் ஆகுது.
10 moles ஆஃப் அம்மோனியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் தேவை? ஓகே. The next one, calculate the amount of water produced by the combustion of 32 gram of methane. 32 கிராம் மீத்தேன் எரிக்கப்படும் போது உருவாகும் நீரின் அளவினை கணக்கிடுக. ஸோ இதில் நம்ம சில டைம் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, இல்லை ஈக்குவேஷன் நம்ம தான் எழுதணும். அப்போ எப்படி எழுத முடியும்? மீத்தேன் கம்பஷன், மீத்தேன் கம்பஷன் சொல்கிறப்போ ஆக்சிஜனோட பர்ன் ஆகிறப்போ, இப்போ CH4 + 2O2 gives CO2 + 2H2O. ஸோ இந்த ஈக்குவேஷன் படி பார்க்கும்போது how much amount of water is produced by the combustion of 32 gram of methane. ஸோ கிராமில் கொடுத்துருக்குறாங்க, 32 கிராமில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிராம் வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், எழுதணும். ஸோ கிராம் வச்சு எப்படி எழுதலாம்? ஸோ இந்த எது வாட்டருக்கும் மீத்தேன், எது வாட்டர் கேட்டிருக்காங்க, அப்போ வாட்டரை ரைட் சைடில் எடுத்துக்கோங்க, லெஃப்ட் சைடில் மீத்தேன் எழுதிக்கோங்க. அப்போ மீத்தேன் எவ்வளோ கிராம்னு பார்க்கணும். ஸோ நார்மலி ஸோ CH4 1 மோல் இருக்குது. 1 மோல்னு சொல்கிறப்போ தட் இஸ் கார்பன் 12 + 4 ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் 1. சப்போ 12 + 4 16 gram of methane produces 2 moles of water. ஸோ வாட்டர் ரைட் சைடில், ஏன்னா எது கேட்டுருக்காங்களோ அதை தான் நம்ம ரைட் சைடில் இருக்கணும். 2 moles of water. வாட்டரோட வெயிட் எவ்வளவு? ஸோ 2 × 1 + 16. சப்போ that is 18. ஆனால் இங்கே 2 moles சொல்கிறதுனால 2 × 18. அப்போ 36 gram. அப்போ 16 gram of methane produces 36 gram of water. ஓகே. ஸோ அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லைனாக இருக்கணும். அப்போ 16 கிராம். ஸோ எவ்வளவு இங்கே எத்தனை மோல் இருக்கோ அத்தனை மோல், எவ்வளோ மாலிகுலர் வெயிட்டோ அவ்வளோ. ஸோ அப்போ இங்கே 1 மோல்ங்கிறனால 1 × 16, இங்கே 2 × 18. ஸோ மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதும்போது 16 gram of methane is produces 36 gram of water. அப்போ எவ்வளோ கேட்டிருக்காங்க? 32 gram of methane எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும்? ப்ரொடியூசர்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். இங்கே வந்து லெஃப்ட் சைடில் 16 இருக்குது, ரைட் சைடில் 36 இருக்குது. நம்மளுக்கு 32 கேட்டிருக்காங்க. அப்போ 32 × 36 டிவைடட் பை 16 போட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 2 × 36 that is equal to 72 gram of water. How much volume of carbon dioxide is produced when 50 gram of calcium carbonate is heated completely under standard conditions? திட்ட வெப்ப அழுத்த நிலைகளில் 50 கிராம் கால்சியம் கார்பனேட்டை முற்றிலுமாக எரிப்பதால் உருவாகும் கார்பன் டை ஆக்சைடின் கன அளவு எவ்வளவு? ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே. ஸோ how much volume of carbon dioxide கேட்டிருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம எங்கே எடுக்கணும்? ரைட் சைடில் எடுக்கணும். ஓகே. வால்யூம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கால்சியம் கார்பனேட் ரெண்டு. ஸோ வால்யூமை ரைட் சைடில் எடுக்கணும். இப்போ கால்சியம் கார்பனேட்டை வெயிட் வச்சு நம்ம, ஸோ வெயிட்டையும் வால்யூமையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி ஒரு ரிலேஷன் கண்டிப்பாக எழுதணும். அப்போ 1 mole that is equal to molecular weight that is equal to 22.4 liters. ஸோ 22.4 liters. இதில் நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ஸோ அட் எஸ்டிபியில் எவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வால்யூம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 273 கெல்வின், 273 கெல்வினில் 22.4 இருக்கும். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ், அதாவது 25 டிகிரி செல்சியஸ் இதில் 22.7 லிட்டர்ஸ் இருக்கும். ஓகே. அப்போ 1 மோல், அதாவது கால்சியம் கார்பனேட்டோட மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. கால்சியமோடது 40, கார்பனோடது 12, ஆக்சிஜனோடது 3 × 16. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 100 கிராம். ஸோ இப்போ 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங் எவ்வளவு? 1 mole of carbon dioxide. 1 mole of carbon dioxide கொடுக்கு. ஸோ நம்மளுக்கு இங்கே
கார்பன் டை ஆக்சைடு எதில் தான் கேட்டிருக்காங்கன்னா வால்யூமில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளவு 22.4 liters ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கு. ஓகேயா? ஸோ அப்போ 100 கிராம் ஆஃப், ஸோ நம்ம இந்த லெஃப்ட் சைடில் நம்ம என்ன எழுதணும், 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் gives 22.7 liters of carbon dioxide. So 100 gram of calcium carbonate gives 22.7 liters of calcium carbonate. அப்போ 50 gram of calcium carbonate on heating gives எவ்வளோ liters? ஸோ அப்போ 50 into 100, ஸோ அப்படி cross multiply பண்ணிட வேண்டியதான். 50 into 100 divided by 22.7. So 100 gram of calcium carbonate gives 22.7 liters of carbon dioxide. அப்போ 50 gram of calcium carbonate gives 50 into 22.7 divided by 100. Okay, so இங்க இதுதான் ரைட் சைடில் இருக்கும். 100 gram of calcium carbonate gives 22.7 liters of carbon dioxide. So right side la 22.7, single again left side la 50 gram. So 50 into 22.7 divided by 100 gram. So that is equal to 11.35 liters of carbon dioxide. So எழுதி பாருங்க, நோட்டில் எழுதி பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது லெஃப்ட் சைடில் வரும், இது ரைட் சைடில் வரும்னு பார்த்து கரெக்டாக கண்டுபிடிங்க. ஸோ ஹவு மச் வால்யூம் ஆஃப் chlorine is required to form 11.2 liters of HCl at 273 Kelvin and 1 atmospheric pressure. So 273 Kelvin, 1 atmospheric pressure na 22.4 liters. So at standard temperature அதாவது 25 degree Celsius சொல்றப்போ 22.7 liters. Okay. So இப்போ என்ன ஈக்குவேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா H2 plus Cl2 gives 2HCl. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, how much volume of chlorine is required to form 11.2 liters of HCl. அப்போ என்னது ஹெச்சிஎலும் குளோரின் கேட்டிருக்காங்க. குளோரினை ரைட் சைடு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 moles ஆஃப் HCl. அப்போ 2 moles ஆஃப் HClன்னு சொல்கிறப்போ 1 mole ஆஃப் HClனா 22.4 liters ஆஃப் HCl. 2 moles ஆஃப் HClன்னு சொல்கிறப்போ 44.8 liters ஆஃப் HCl. ஸோ 44.8 liters ஆஃப் HCl is produced from 1 mole of chlorine, 22.4 liters of chlorine gas. Okay. So 44.8 liters of HCl is produced from 22.4 liters of chlorine. So அப்படி எழுதிக்கோங்க, நோட்டில் அப்படி எழுதும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ 11.2 liters of HCl is produced from, அப்போ என்ன ஆகும், ஸோ இது ரைட் சைடில் இருக்குது, இது லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ 11.2 into 22.4 divided by 44.8. So 5 liters. So cancel பண்ணுறப்போ 5.6 liters of chlorine are required. So next question. Calculate the percentage composition of the elements present in magnesium carbonate. How many kilogram of CO2 can be obtained by heating 1 kg of 90% pure magnesium carbonate? So magnesium carbonate இல் அடங்கியுள்ள தனிமங்களின் சதவீத இயைவினை கண்டறிக. 90% தூய்மையான 1 கிலோகிராம் மெக்னீசியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது உருவாகும் கார்பன் டை ஆக்சைடின் நிறையை கிலோகிராமில் கணக்கிடுக. ஸோ இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறது இது ஜென்ரலாக நம்ம மைண்டில் யோசித்தா போதும். ஸோ எப்படின்னா ஒரு பேலன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, மெக்னீசியம் கார்பனேட் MgO + CO2. ஸோ இதில் தனித்தனியாக பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் மெக்னீசியம். ஸோ அப்போ மெக்னீசியம் கார்பனேட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, மெக்னீசியம், கார்பன், ஆக்சிஜன். ஸோ இதில் எவ்வளோ மெக்னீசியம் கார்பனேட் எவ்வளோ மெக்னீசியம் இருக்குது. அப்போ 100 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்டில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் காம்போசிஷன் தெரிஞ்சிடும். பர்சன்டேஜ் சொல்கிறப்போ 100 கிராமுக்கு கால்குலேட் பண்ண கிடச்சிடும். அப்போ அதோட மெக்னீசியம் கார்பனேட்டோட மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கணும். ஸோ மெக்னீசியம் கார்பனேட்டோட மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்க இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. மெக்னீசியம் கார்பனேட், மெக்னீசியமோடது 24, கார்பனோடது 12, ஆக்சிஜனோடது 3 × 16 தட் இஸ் ஈக்குவல் டு 84 கிராம். ஓகே, ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மெக்னீசியம் கார்பனேட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 84 கிராம். அப்போ 84 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்டில் எவ்வளோ மெக்னீசியம் இருக்குது, 24. மெக்னீசியமோட அட்டாமிக் வெயிட் 24. ஸோ 24 கிராம் ஆஃப் மெக்னீசியம். அப்போ 100 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட், அப்போ பர்சன்டேஜ் கிடச்சிரும் நம்மளுக்கு. ஸோ அப்போ அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் மெக்னீசியம் இன் மெக்னீசியம் கார்பனேட். ஸோ 100 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்டில் contain
ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 100 into 24 divided by 84. 100 ரைட் சைடில் இருக்கிறது டிவைடட் பை லெஃப்ட் சைடில் இருக்கிறது. ஸோ 100 into 24 divided by 84. ஸோ இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் மெக்னீஷியம் எவ்வளோ கிடச்சிருது? 28.57 கிராம். ஸோ இப்போ 100 கிராமுக்கு எவ்வளவோ அதுதான் பர்சன்டேஜ், 28.57%. 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டில் எவ்வளோ கிராம் ஆஃப் கார்பன் இருக்குது? ஸோ கார்பனோட அட்டாமிக் வெயிட் வந்து 12 கிராம் ஆஃப் கார்பன் இருக்குது. அப்போ 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டில் எவ்வளோ இருக்கும்? ஸோ அப்போ 100 into 12 divided by 84. ஸோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சிட வேண்டியது. அப்போ 14.29 கிராம் ஆஃப் கார்பன். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் எவ்வளோ இருக்குது? 14.29% இருக்குது. ஸோ அடுத்தது ஆக்சிஜனோடது. ஸோ ஆக்சிஜனோடது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது? 3 into 16. 3 into 16 that is 48 gram of oxygen. So 100 gram of magnesium carbonate contains, so இது 100 into 48 divided by 84. So இது எல்லாமே நம்ம வந்து 5 apples 10 rupees நா 7 apples எவ்வளவு அந்த மாதிரி தான். So இப்போ 7 into, so 5 apples 10 rupees na 7 apples இப்போ 7 into 10 divided by 5 அப்படி calculate பண்ணுவோம்ல. in the same way 84 gram of magnesium carbonate, 48 grams of oxygen. so 100 gram of magnesium carbonate அப்படிங்கிறப்போ 100 into 48 divided by 84. so calculate பண்ணுறப்போ 57.14 gram of oxygen. அதாவது percentage of oxygen is equal to 57.14%. so as per the stoichiometric equation. So second question, this is percentage composition முடிஞ்சிட்டு. Second question, how many kilogram of carbon dioxide can be obtained by heating 1 gram of 90% pure magnesium carbonate? So இப்போ இதில் பர்சன்டேஜும் பார்க்கணும். சார் 90% நம்ம வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாமே 100% பியூர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ 84 கிராம் சொல்கிறப்போ 100%. ஸோ 84 கிராம் ஆஃப் 100% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட் அண்ட் ஹீட்டிங் எவ்வளோ கொடுக்குது? கார்பன் டை ஆக்சைடு, தட் இஸ் அதோட molecular weight, அதாவது 12 plus 2 into 16, அதாவது 44 gram of carbon dioxide கிடைக்குது. 12 plus 36, sorry 12 plus 32, 44 gram. So 2 into 16, 32. So 12 plus 32, 44 gram of carbon dioxide. So இப்போ 1000 gram. So இப்போ 84 gram of 100% pure வந்து இவ்வளோ கொடுக்க. அப்போ 1000 gram of first 100% கண்டுபிடிங்க. 100% கண்டுபிடிக்கும் போது அப்படி cross multiply 1000 into 44 divided by 84 கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 100% நம்மளுக்கு கிடைக்கும். 90% சொல்கிறப்போ into 90 by 100. ஸோ அதான் அகைன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 84 கிராம் வந்து 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குன்னா 1000 கிராம்க்கு எவ்வளோ கொடுக்குன்னு நம்ம கண்டுபிடி. இப்போ 1000 கிராம் into, ஸோ 1000 into 44 divided by 84. நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது நம்மளுக்கு 100% பியூர் கொடுக்கும். 90% சொல்கிறப்போ இன்ட்டு ஒரு 90 டிவைடட் பை 100 போடும்போது நம்மளுக்கு 90% பியூர் கார்பன் மெக்னீஷியம் கார்பனேட் வந்து எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1000 கிராம் ஆஃப் 90% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட் gives 44 டிவைடட் பை 84 into 1000. ஸோ 90% சொல்கிறப்போ 90 டிவைடட் பை 100. ஸோ 471.43 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கிலோகிராமில் சொல்லும்போது 0.471 kilogram of carbon dioxide. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு நம்ம ஈஸியாக அதை என்ன கேட்டிருக்காங்களோ அதை ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம எப்போவுமே எழுதிக்கணும். என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதி நம்மளுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்பை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதாவது 1 mole is equal to எவ்வளோ மாலிகுலர் வெயிட் இல்லைனா அட்டாமிக் வெயிட், தட் இஸ் ஈக்குவல் டு அவகட்ரோ நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6.023 into 10 to the power 23 atoms அல்லது molecules, that is equal to 22.4 liters. அதாவது 273 Kelvin 1 atmospheric pressureனா. இது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் சொன்னீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ்னு சொன்னோன்னா 22.7 liters. ஸோ இந்த இதை நம்ம என்ன செய்யணும், ஈக்குவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு கண்டுபிடிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு எல்லாமே நான் புக் பேக் கொஸ்டின்ஸ், அதாவது புக் பேக் கொஸ்டின்ஸ் இல்லை, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன். பேஜ் நம்பர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 16 and 17 பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்கியோமெட்ரி இதோட முடிஞ்சிட்டு, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லிமிட்டிங் ஏஜென்ட்ஸ்னால் என்ன, ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.